ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருடிகளே சரணம். ஜீயர் திருடிகளே சரணம். ஸ்ரீசைலேஷ தயாபாத்திரம் தீபக்தியாதி குணார்ணவம் யதீந்திர பிரவணம் வந்தே ரம்ம ஜாமாதர முனிம் ரம்ம ஜாமாத்ரி யோகீந்திர பாதரேகாமயம் சதா ததாயத்தாத்ம சத்தாதிம் ராமானுஜ முனிம் பஜே. லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாதே ஆமன மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் தே குரு பரம்பராம் யோனித்யமுச்சிதபதாம்புஜே யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைகசிந்தோஹோ ராமானுஜஸ்ய சரணோ சரணம் பிரபத்யே. माता पिता योतयस्तनया भूति सर्वम्यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रियुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महताह्वय भट्टनाथ श्री भक्तिसार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्ग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. எம்பெருமானார் தரிசனம் என்ன இதற்கு நம்பெருமாள் பேரிட்டு நாட்டி வைத்தார். அம்புவியோர் இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்து அந்த செயலறிகைக்கா என்று நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயமானது எம்பெருமானார் தரிசனம் என்றே கொண்டாடப்படும்படிக்கு அமைந்துள்ளது. இதற்கு இந்த சம்பிரதாயத்துக்கு இந்த திருநாமத்தை ஏற்படுத்தியது நம்பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் தானே. எம்பெருமானார் பண்ணிய பெரிய கைங்கரியங்களை பார்த்து இப்படிப்பட்ட எம்பெருமானாருடைய திருநாமத்தினாலேயே இந்த தரிசனமானது சம்பிரதாயமானது உலகெங்கும் அறியப்பட வேண்டும் என்று திருவுள்ளம் கொண்டு எம்பெருமான் இப்படிப்பட்ட ஏற்பாட்டை செய்தான். அப்படிப்பட்ட எம்பெருமானாரான பகவத் ராமானுஜர் அவருடைய சரித்திரத்தையும் வைபவத்தையும் இப்பொழுது நம்முடைய குரு பரம்பரை அனுபவத் தொடரிலே அனுபவித்து வருகிறோம். அதிலே நாம் கடைசியாக அனுபவித்தது சென்ற முறை எப்படி பகவத் ராமானுஜராக ராமானுஜ முனியாக இளையாழ்வார் மாறினார் என்பதை நாம் போன உபன்யாசத்திலே கடைசியாக அனுபவித்தோம். அதை தொடர்ந்து நடந்த விஷயங்களை தற்பொழுது நாம் தொடர்ந்து அனுபவிக்கலாம். இளையாழ்வார் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு நாம் பண்ண வேண்டியது நிறைய இருக்கிறது என்பதை சிந்தித்து பார்த்து இந்த குடும்பம் என்கிற ஒரு கட்டுக்குள்ளே நாம் இருந்தோம் என்றால் நாம் சாதிக்க வேண்டிய பல காரியங்களை சாதிக்க முடியாது என்று திருவுள்ளம் பற்றி அக்காலத்திலே தேவபெருமானிடத்திலே சென்று நமக்கு சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். தேவபெருமானும் உகந்து நீர் வந்ததன் பிரயோஜனமே அதுதான், இந்த உலகை நன்றாக உய்விக்க வேணும், அதற்கு நீர் ஒரு யத்தியாக சந்நியாசியாக இருந்தீர் என்றால் பலவிதத்திலே பல ஜனங்களையும் நன்றாக உபதேசங்களை சொல்லி திருத்த முடியும். எப்பொழுதுமே அது இன்னைக்கும் பார்க்கலாம். நாம் எவ்வளோ பெரிய வித்வான்கள் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஞானிகள் இருக்கலாம், ஆனா என்னதான் இருந்தாலும் ஒரு சதுர்த்தாசிரமி, அதாவது ஒரு சந்நியாசி, காஷாயம் முடித்துக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பெரியவர் வந்து சில உபதேசங்கள் பண்ணினால் அது சமூகத்திலே நன்றாக எடுபடுகிறது. பலரும் அதை கேட்கிறார்கள். இது உலகத்திலே நாம் இன்றளவும் பார்க்கக்கூடிய விஷயம். இது நம்ம ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் மட்டும் இல்லை, எங்கேயுமே ஒரு காஷாயத்தை கட்டி கொண்டு ஒருத்தர் வந்தார் என்றால் அவருக்குன்னு ஒரு மரியாதை கொடுப்பது என்பது நம்முடைய சனாதன தர்மத்திலே பாரத தேசத்திலே அது ஊன்றி இருக்கிறது. அதனால அக்காலத்திலேயும் இளையாழ்வார் இப்படி யோசிக்கும் பொழுது அதற்கு தேவபெருமாளும் மிகவும் உகந்து தன்னுடைய ஆதரவை தெரிவித்தார். அவரே இளையாழ்வாருக்கு சந்நியாசாசிரம ஸ்வீகாரம் பண்ணி வைத்தார். அப்பொழுதுதான் அவருக்கு யதிராஜமுனி என்ற திருநாமம் ஏற்படுகிறது. அந்த ஒரு பெரிய நிகழ்வானது நம்முடைய சம்பிரதாயத்துக்கும் ஒரு பெரிய திருப்புமுனையாக அமைகிறது. இப்படி ராமானுஜர் இங்கே யதிராஜர் என்று ஒரு பிரசித்தமான திருநாமத்தை பெற்று ராமானுஜமுனி என்றும் யதிராஜமுனி என்றும் மிகவும் கொண்டாடப்பட்டார்.
அவர் இப்படி சந்நியாசியாக ஆகிவிட்டார் என்று கேள்விப்பட்டு முதலியாண்டான் ராமானுஜருடைய மருமகன் அவரும், கூரத்தாழ்வான் அவரும் இருவரும் காஞ்சிபுரத்தை வந்து அடைந்து ராமானுஜரிடத்திலே பஞ்சசம்ஸ்காரம் பெற்றுக் கொள்கிறார்கள். ராமானுஜருக்கே நாம் தொண்டு செய்யலாம் என்று முடிவோடே வருகிறார்கள். அதே போல இவர் இப்படி சன்னியாசியாக ஆன பிறகு யாதவ பிரகாஷர், இந்த யாதவ பிரகாஷரிடத்தில் தான் முதலிலே இவர் பாடம் கேட்டுக்கொண்டிருந்தார். இந்த யாதவ பிரகாஷர் அவருடைய தாயாரினுடைய உபதேசங்களை கேட்டு நல்ல ஒரு தெளிந்த மனோநிலையை பெற்று ராமானுஜரை வந்து அடிவணங்கி ராமானுஜரிடத்திலே பிரார்த்திக்கிறார், தன்னையும் அவருடைய சிஷ்யராக சேர்த்து கொள்ள வேண்டும் என்று. உடனே ராமானுஜர் பார்க்கிறார், சரி இவரை நாம் ஏற்றுக்கொள்ளலாம், இவரோ மனம் திருந்தி வந்திருக்கிறார் என்று அவரை சிஷ்யராக ஏற்றுக்கொண்டு அவருக்கு கோவிந்த ஜீயர் என்றே ஒரு பட்டம் கொடுக்கிறார். அவரே யதி தர்ம சமுச்சயம் என்ற ஒரு கிரந்தத்தையும் இயற்றுகிறார் சிறிது காலத்துக்கு பிறகு. யாரு என்றால் இந்த யாதவ பிரகாஷர் நம்முடைய ராமானுஜருடைய சிஷ்யராக ஆகி அவர் ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியாக ஆகிறார். ராமானுஜராலே ஏற்படுத்தப்பட்ட முதல் சந்நியாசி என்று பார்த்தால் அது யாதவ பிரகாஷராக தான் இருக்கணும். அவர்தான் முதலிலே ராமானுஜர் கையாலே சந்நியாச ஆசிரம ஸ்வீகாரம் பெறுகிறார். அப்படிப்பட்ட பெருமை அவருக்கு. அவர் ராமானுஜருடைய ஆணையின் பேரிலே யதி தர்ம சமுச்சயம் என்று யதிகள் எப்படி, ஸ்ரீ வைஷ்ணவ யதிகள் எப்படி வாழ வேண்டும், அவர்களுடைய அனுஷ்டானங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரு நூலை இயற்றுகிறார். அதுவே இன்றளவும் நமக்கு ஒரு முக்கிய பிரமாணமாக ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசிகளுக்கு கொள்ளப்படுகிறது. எப்படி அந்த காலத்திலிருந்தே ராமானுஜர் எப்படி பரந்த மனப்பான்மையோடு இருந்திருக்கிறாங்கிறதுக்கு இதெல்லாம் நல்ல உதாரணங்கள். சரித்திர பாகம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராமானுஜருடைய நோக்கம், அந்த உயர்ந்ததான திருவுள்ளம் எப்படி இருக்கிறது, அவர் எப்படி அனைவரையும் உயர்ந்த நிலையிலே கொண்டு போய் வைக்கிறார். யார் அவரிடத்திலே வந்து சேர்ந்தாலும் அவர்களுக்கு ஞான பக்தி வைராக்கியங்களை நன்றாக புகட்டி அவர்களை உயர்ந்த நிலைக்கு ஆக்குகிறார். அப்படி இங்கே ராமானுஜர் யாதவ பிரகாஷரை ஒரு சன்னியாசியாக, ஸ்ரீ வைஷ்ணவ சன்னியாசியாக ஆக்கி அவருக்கு கோவிந்தஜீயர் என்று பட்டம் கொடுத்து அவரை கொண்டே யதி தர்ம சமுச்சயம் என்று அற்புதமான ஒரு நூலையும் எழுத வைக்கிறார். இப்படி ராமானுஜர் வாழ்ந்து வந்த காலத்திலே காஞ்சிபுரத்திலே அவர் இருந்து கொண்டு கூரத்தாழ்வானுக்கும் முதலியாண்டானுக்கும் மற்றும் அங்கே வந்து சேர்ந்த அடியவர்களுக்கும் உபதேசங்களை பண்ணி அங்கே வாழ்ந்து வந்தார். ராமானுஜர் காஞ்சிபுரத்திலே நெடுங்காலம் இருப்பது என்பது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு பிரயோஜனமாக இருக்காது. ஏனெனில் அவர் அங்கிருந்து ஸ்ரீரங்கம் சென்று அடைய வேண்டும். ஸ்ரீரங்கம் தான் நம்முடைய சம்பிரதாயத்துக்கு தலைநகரமாக விளங்குகிறது, மூல திவ்ய தேசமாக விளங்குகிறது. அங்கே போய் ராமானுஜர் சேர வேண்டும். அங்கே முதலிலே பல சீர்திருத்தங்களை பண்ண வேண்டும். அங்கே கோயிலிலும் சரி, இன்னும் சம்பிரதாய விஷயங்களிலேயும் சரி பல மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். அதற்கு பிறகு அங்கேயே மாற்றின பிறகு அதை உதாரணமாக கொண்டு மற்ற இடங்களிலே இதே போல நம்முடைய ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயம் நன்றாக தலைக்கும்படிக்கு பண்ண வேண்டும் என்பதுதான் ராமானுஜருடைய முக்கிய குறிக்கோள். அது நடக்காமல் சிறிது காலம் போகிறது. காஞ்சிபுரத்திலேயே இருக்கிறார். தேவபெருமாளும் ராமானுஜரை தன்னிடத்திலேயே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்.
ஸ்ரீரங்கத்திலிருந்து பெரியோர்கள் எல்லாரும் தேவபெருமாளுக்கு ஸ்ரீமுகம் அனுப்புகிறார்கள். ராமானுஜரை எங்களுக்கு இங்கே தர வேண்டும் என்று. ஆனால் அதற்கு தேவபெருமாள் ஒத்துக்கொள்ளவே இல்லை, இசையவே இல்லை. அப்படி இருக்கக்கூடிய காலத்திலே பெரிய பெருமாள் ஒரு யோசனை பண்ணுகிறார். தேவபெருமாளுக்கோ பாட்டு கேட்பது, கானம் கேட்பது என்றால் மிகவும் பிடிக்கும். அதனாலே பெரிய பெருமாள் ரங்கநாதனான அந்த பெரிய பெருமாள் அங்கே இருக்கக்கூடிய திருவரங்க பெருமாள் அரையரை அழைத்து, திருவரங்க பெருமாள் அரையரும் ஆளவந்தாருடைய ஒரு சிஷ்யர் மற்றும் திருக்குமாரர், அவரை அழைத்து, நீர் போய் தேவபெருமாள் திருமுன்பே நிறைய பாசுரங்களை எல்லாம் விண்ணப்பம் செய்து ராமானுஜரை பரிசாக பெற்றுவாரும். அவர் பாசுரத்திலே மயங்கி இருப்பார், அப்பொழுது நீர் ராமானுஜரை பெற்றுவாரும் என்று யோஜனை சொல்லி அனுப்புகிறார் பெரிய பெருமாள். இவரும் தேவபெருமாளுடைய சந்நிதிக்கு திருக்கச்சி நம்பியை முன்னிட்டு கொண்டு வந்து சேர்கிறார் அரையர் சுவாமி, திருவரங்க பெருமாள் அரையர். நன்றாக பாசுரங்களை எல்லாம் தாளத்தோடே விண்ணப்பம் செய்கிறார். அதை கேட்டு தேவபெருமாள் அப்படியே மயங்கி போய்விட்டார். இவ்வளவு ஆச்சரியமான பாசுரங்களை இப்படியெல்லாம் தாளம் போட்டு நாம் கேட்டது இல்லையே என்று பார்த்து மிகவும் மயங்கி போயிருக்கிறார். அப்பொழுது திருவரங்க பெருமாள் அரையர் தேவபெருமாளையே சேவித்துக் கொண்டிருக்கிறார். தேவபெருமாள் சொல்லுகிறார், உமக்கு என்ன வேண்டுமோ கேளும், அதை கேட்டு வாங்கிக் கொள்ளும் என்று சொல்ல, உடனே திருவரங்க பெருமாள் அரையர் பிரார்த்திக்கிறார், நமக்கு ராமானுஜரை தந்தால் ஆகாதோ என்று கேட்க, அதை கேட்டவுடன் தேவபெருமாளுக்கு அப்படியே மிகவும் வருத்தம் ஏற்படுகிறது. ராமானுஜரை பிரிந்து நாம் எப்படி இருப்பது என்று மிகவும் வருந்துகிறார். இருந்தாலும் தாம் வாக்கு கொடுத்ததனாலே ராமானுஜரை இங்கே ஸ்ரீரங்கத்துக்கு அனுப்பி வைக்கிறார் திருவரங்க பெருமாள் அரையருடன். திருவரங்க பெருமாள் அரையர் ஸ்ரீரங்கத்துக்கு ராமானுஜரை அழைத்து வருகிறார். அங்கே ராமானுஜர் மிக நன்றாக வரவேற்கப்படுகிறார். எல்லாரும் இவருக்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் தெரியும், ஏற்கனவே ஆளவந்தாரும் இதை எடுத்து உரைத்திருக்கிறார். இவரே நம்முடைய சம்பிரதாயத்துக்கு வருங்காலத்திலே தலைவர் என்று ஆளவந்தார் தாமும் எடுத்து சொல்லியிருக்கிறார். அதே போல ஆளவந்தாருடைய திருப்பள்ளிப்படுத்தக்கூடிய அந்த சமயத்திலே, திருமேனியை திருப்பள்ளிப்படுத்தக்கூடிய அந்த சமயத்திலே ராமானுஜர் அங்கே இருந்தார். அப்பொழுதே அவருக்கு ஆளவந்தாருடைய விரல்கள் மடங்கி இருந்தன. ராமானுஜர் அந்த 3 விரல்களும் நீண்டு இருக்கும்படிக்கு சபதம் செய்தார். அதையெல்லாம் பார்த்திருக்கிறோம். அதனால எல்லாருக்குமே தெரியும், ராமானுஜர் நம்முடைய சம்பிரதாயத்தை உயர்த்த வந்திருக்கிறார் என்பது. அதனாலே அனைவரும் அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்கள், அங்கே இருக்கக்கூடிய பரிசாரகர்கள், அங்கே இருக்கக்கூடிய கைங்கரியபரர்கள், அங்கே இருக்கக்கூடிய பெரிய நம்பி போன்ற மகனியர்கள் அனைவரும் வந்து ராமானுஜரை வரவேற்று பெரிய பெருமாளுடைய சந்நிதிக்கு அழைத்து செல்கிறார்கள். பெரிய பெருமாளும் திருவரங்க பெருமாள் அரையரையும் ராமானுஜரையும் மிகவும் ஆனந்தத்தோட வரவேற்கிறார். வரவேற்று அப்பொழுதே ராமானுஜருக்கு முதலிலே ஒரு விருதை கொடுக்கிறார், ஒரு பட்டத்தை கொடுக்கிறார். உடையவர் என்று அந்த திருநாமம், உடையவர் என்ற அந்த ஒரு பட்டம். உடையவர் என்றால் நித்திய விபூதி லீலா விபூதி ரெண்டுத்துக்கும் சொந்தக்காரர் என்று அர்த்தம். உடையவர்னு சொந்தக்காரர் இல்லையா? அப்படி அந்த திருநாமத்தை கொடுத்து, நீரே யாருக்கும் மோட்சம் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கிறீர் என்று அப்பொழுதே சொல்லிவிடுகிறார். உடையவர்னாலே அதுதானே அர்த்தம். நித்திய விபூதியும் அவருக்கு கீழே இருக்கு, லீலா விபூதியும் அவருக்கு கீழே இருக்கு. அப்போ லீலா விபூதியில இருக்கக்கூடிய யாரை வேண்டுமானாலும் கை காட்டி நித்திய விபூதிக்கு அனுப்ப முடியுமே, அப்படிப்பட்ட சக்தி அவருக்கு அப்பொழுதே ஏற்படுகிறது. அங்க இருக்கக்கூடிய கோயில் நிர்வாகத்தையும் கைங்கரியங்களையும் நன்றாக சீர் செய்யும்படி பெரிய பெருமாள் ராமானுஜருக்கு ஆணையிடுகிறார். அப்பொழுது உடையவரும் அந்த பெரிய பெருமாள் திருமுன்பே
தேவரீர் சொல்லபடிக்கு அடியேன் இங்கே எல்லா கைங்கரியங்களையும் செய்கிறேன் என்று உறுதி எடுத்துக் கொள்கிறார். அப்பொழுதே பெரிய நம்பியிடத்திலே தன்னுடைய உபகார ஸ்மிருதியையும் தெரிவிக்கிறார். நமக்கு பெரிய உபகாரத்தை பண்ணியிருக்கிறீர். ஆளவந்தாரிடத்திலே நாம் சிஷ்யராக இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம். அது நமக்கு நடக்காமல் போக தேவரீர் அடியனுக்கு ஆச்சாரியனாகவும் இருந்து, அது மட்டுமல்லாமல் இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலை அடியன் வந்து சேர்வதற்கு மிகவும் முயற்சியையும் எடுத்து இங்கே எம்பெருமானிடத்திலே வந்து என்னை சேர்த்திருக்கிறீர் என்று தன்னுடைய மகிழ்ச்சியை பெரிய நம்பியிடத்திலே வெளியிடுகிறார். பெரிய நம்பியும் மிகவும் ஆனந்தம் அடைகிறார். நம்முடைய சம்பிரதாயத்திற்கு பெரிய நன்மை ஏற்பட போகிறது என்பதை உணர்ந்து அவரும் மிகவும் ஆச்சரியமாக ராமானுஜரை பார்த்து மகிழ்கிறார். இதற்கு பிறகு அங்கே ஸ்ரீரங்கத்திலேயே இருந்து கொண்டு பல சீர்திருத்தங்களை பண்ணுகிறார். அதிலே சில சமயங்களிலே அவருக்கு தடையும் வருகிறது, சில சமயங்களிலே பல சமயங்களிலே வெற்றி ஏற்படுகிறது. எம்பெருமானுடைய துணை இருப்பதனாலே எல்லா காரியங்களிலும் பெரும்பாலும் வெற்றி ஏற்படுகிறது. ஆனாலும் சில சில தடைகளும் வருகிறது. மேலே சரித்திரங்கள்லாம் பார்க்க போகிறோம். எப்படி அவருக்கே ராமானுஜருக்கே விஷம் வைத்தார்கள் என்றெல்லாம் பார்க்க போகிறோம். அதே போல சில தடைகளும் வருகிறது. ஒரு சமயத்திலே ராமானுஜர் அங்கே சில தீர்த்தங்களை பண்ண முடியாமல் மிகவும் வருத்தப்பட்டு ஒரு முறை திருவள்ளரைக்கு போய் அங்கேயே தங்கிவிட்டார் என்றும் சொல்லுவார்கள். அதற்கு பிறகு இங்கிருந்து மீண்டும் ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருவள்ளரை சென்று அங்கே ராமானுஜருக்கு பிடித்த பதிகம் திருவாய்மொழியிலே இன்னுயிர் சேவலும் நீரும் கூவிக்கொண்டு இங்கெத்தனை என்கிற பதிகம் மிகவும் பிடித்த பதிகம் என்று சொல்லுவார்கள். அந்த பதிகத்தை இசையோட தாளத்தோட சேவித்துக் கொண்டு அப்படியே ராமானுஜரை மயக்கி அங்கிருந்து இங்கே திருவரங்கம் பெரிய கோயிலுக்கு அழைத்து வந்தார் என்று சொல்லுவார்கள். இப்படி அவர் இங்கே இருந்து சில சீர்திருத்தங்களை பண்ணி வரும் பொழுது தன்னுடைய தம்பியான கோவிந்தர் காளஹஸ்தியிலே போய் வாழ்ந்து வந்து கொண்டிருப்பவர், அவருடைய நினைவு வருகிறது. அவரை நாம் அழைத்து வந்தோம் என்றால் நம்முடைய கைங்கரியங்கள் எல்லாம் இங்கே மிக நன்றாக நடக்குமே என்று ராமானுஜன் நினைக்கிறார். நாம் அவரை எப்படியாவது நம்முடைய சம்பிரதாயத்துக்கு திருத்தி கொண்டு வர வேண்டும் என்று பார்க்கிறார். பொழுது உடனே பெரிய திருமலை நம்பி பெரிய திருமலை நம்பி முன்பே பார்த்திருக்கிறோம். இவர் ராமானுஜருக்கு தாய் மாமா. அது மட்டுமல்லாமல் ராமானுஜருக்கு ஆச்சாரியர்களிலே ஒருத்தரும் கூட. ஆளவந்தாருடைய சிஷ்யர்களிலே இவரும் மிக முக்கியமானவர். அவர் திருப்பதியிலே தான் வாழ்ந்து வந்தார். திருப்பதியிலே வாழ்ந்து வந்து திருமலையிலே சென்று கைங்கரியங்கள் பண்ணி வந்தார். அவரிடத்திலே ராமானுஜர் பிரார்த்திக்கிறார். தேவரீர் போய் எப்படியாவது கோவிந்தரை திருத்தி நம்முடைய சம்பிரதாயத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். ஏன்னா அவர் திருமலையில் இருக்கிறது பக்கத்துல தானே காளஹஸ்தி, அங்கே போய் ஏதாவது முயற்சி பண்ணி அவர் திருத்தி கொண்டு வருவார் என்று பார்க்கிறார். அதே போல பெரிய திருமலை நம்பியும் காளஹஸ்திக்கு செல்கிறார். அங்கே சிவபக்தராக கோவிந்தர் இருந்து கொண்டு அந்த ருத்ரனுக்கு ஏதோ தொண்டுகளை எல்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்பொழுது இவர் போய் முதலிலே அவரிடத்திலே நேரே ஆளவந்தாருடைய ஸ்தோத்திர ரத்னம் போன்ற கிரந்தங்கள் மற்றும் ஆழ்வாருடைய பாசுரங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு பகவான் ஸ்ரீமன் நாராயணனே பரதெய்வம் என்று விளக்கினார். அதை கேட்ட கோவிந்தருக்கு மனதிலே சில தெளிவுகள் பிறந்தன. இருந்தாலும் முழுக்க மாறி வரவில்லை. இப்படி பலமுறை பெரிய திருமலை நம்பி சென்று அவருடைய மனதை மாற்ற பார்க்கிறார். அப்பொழுது ஒரு முறை பெரிய திருமலை நம்பி செல்லும் பொழுது அங்கே ருத்ரனுக்கு புஷ்பங்களை பறிக்கலாம் என்று ஒரு மரத்தின் மேலே ஏறி இருக்கிறார். அப்பொழுது
பெரிய திருமலை நம்பி தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று ஆழ்வாருடைய பாசுரத்தை எடுத்து அது கோவிந்தருடைய காதிலே விழும்படிக்கு நன்றாக உறக்க அந்த பாசுரத்தை சேவிக்கிறார். தேவம் எப்பொருளும் படைக்க பூவில் நான்முகனை படைத்த தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று அந்த பாசுரம், அற்புதமான பாசுரம். சொல்ல வேண்டிய கருத்தை மிக மிக சுருக்கமாக மிக மிக அழகாக நம்மாழ்வாருடைய பாசுரத்தை கொண்டு பெரிய திருமலை நம்பி அங்கே சொன்னார். அதாவது இந்த உலகத்தை எல்லாம் படைத்தவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணன். எப்படி தெரிகிறது? அவனுடைய திருநாவி கமலத்தில தானே பிரம்மா இருக்கிறார். அந்த பிரம்மாவுடைய பிள்ளை தானே ருத்ரன். ஆக யார் யாரெல்லாம் நாம் பெரிய தேவதைகள் நினைத்துட்டு இருக்கோமோ அவர்களே எம்பெருமானுடைய திருநாவி கமலத்திலிருந்து வந்தவர்கள். அந்த எம்பெருமான் எப்பொழுதும் இருக்கிறான். அப்போ அதிலிருந்து தெரியறதே யார் பரதெய்வம் என்று என்று இந்த கருத்தை காட்டும் விதத்திலே தேவன் எம்பெருமானுக்கல்லால் பூவும் பூசனையும் தகுமே என்று ஆழ்வார் சொல்லுகிறார். இந்த ஸ்ரீமன் நாராயணன் தவிர வேறு யாருக்கு புஷ்பத்தை போய் நாம் சமர்ப்பிக்க முடியும்? யாருக்கு அந்த யோகியத்தை இருக்கு? அதே போல யாருக்கு நாம் பூஜை பண்ண முடியும்? பூஜையை பெற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு யாருக்கு யோகியத்தை இருக்கு? எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனுக்கு தானே இருக்கு. அவன் தானே இந்த உலகத்தை படைக்கிறான். அதான் திருமங்கை ஆழ்வார்லாம் பாசுரங்கள் ரொம்ப அழகா காட்டியிருக்கார். பெரிய திருமொழியிலே கடைசியிலே இந்த பிரளயம் வரும்பொழுது, மகா பிரளயம் வரும்பொழுது எல்லா அண்டங்களும் அங்கே கூடிய தேவதைகள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவயத்துக்குள்ளே போகிறார்கள். அப்ப எல்லாம் போட்டி போட்டுண்டு பிரளயத்திலே மாட்டிக்கொள்ளக்கூடாதுன்னு எல்லா தேவதைகளும் உள்ளே வேகமாக நுழைகிறார்களாம், தப்பிக்கலாம் என்று. அப்படி எல்லா தெய்வங்களையும் ரட்சிப்பவன் எம்பெருமான். அவன் எப்பொழுதும் இருக்கான். இப்படி இருக்கக்கூடிய அந்த தெய்வத்தை விட்டு வேறு தேவதைகளை நாம் சேவிக்க கூடாது என்று கருத்து தோன்றும்படிக்கு இந்த பாசுரத்தை பெரிய திருநம்பி விண்ணப்பம் செய்ய, அதை கேட்ட உடனே கோவிந்தருக்கு இருந்த சந்தேகம் எல்லாம் மொத்தமா போயிடுத்து. அப்படியே கையில இருந்த பூக்குடலை எல்லாம் எடுத்து கீழே போட்டார். தன்னுடைய கழுத்துல இருந்த ருத்ராட்சத்தை எல்லாம் அறுத்தார். கையிலே கழுத்துல அங்கங்கே போட்டுருந்தா அதெல்லாம் அறுத்தார். எல்லாம் தூக்கி போட்டார். இது இவர் பண்றதை பார்த்து அங்க இருக்கக்கூடிய சிவபக்தர்கள் எல்லாம் ஓடி வந்துட்டா. என்ன இது இப்படி கோவிந்தன் இப்படி மாறிட்டு இருக்காரு? அப்ப அவருக்கு வேற ஒரு பேர் வேற கொடுத்திருந்தா. இவர் இப்படி மாறிட்டாரே என்று இது இந்த சின்னங்களை எல்லாம் அழிக்கிறாரே, தள்ளுகிறாரே என்று அவர்கள் பட யோசிக்க, அப்பொழுது பெரிய திருமலை நம்பி இவர் மீண்டும் நம்முடைய கோஷ்டிக்கே வந்துட்டார், இனிமே உங்களுடைய கோஷ்டியில் இருக்க மாட்டார் என்று சொல்ல, கோவிந்தரும் மிகவும் பணிவோடே வந்து பெரிய திருமலை நம்பியுடைய திருவடிகளிலே விழுந்து அவர் சொன்னதை ஆமோதித்து அவர்களிடத்திலே இனி நாம் உங்களிடத்திலே வரமாட்டோம் என்று சொல்லிவிட்டு பெரிய திருமலை நம்பியோடையே வந்துட்டார். பெரிய திருமலை நம்பியும் அவரை ஏற்றுக்கொண்டு அவருக்கு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வைத்து அவருக்கு வேணுங்கிற அர்த்தங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்து நன்றாக அந்த கோவிந்தரை பண்படுத்தி வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். இதற்கு மேலே அந்த கோவிந்தர் எப்படி ராமானுஜர் உடன் போய் சேர்ந்தார், ஸ்ரீரங்கம் போய் சேர்ந்தார் என்பதை மேலே நாம் பார்க்க போகிறோம். அதுக்கு நடுவில் இவருடைய ஆச்சாரியர்கள் எப்படி பெரிய திருமலை நம்பி உபகாரம் பண்ணினதை பார்க்கும் பொழுதே இவருடைய ஆச்சாரியர்கள் யார் யார் என்று பார்த்தோம் என்றால், முதலிலே பெரிய நம்பி. ஏன்னா பெரிய நம்பிதான் இவருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் பண்ணி வைத்தவர் மதுராந்தகத்திலே. அடுத்ததாக திருக்கோட்டியூர் நம்பி, திருக்கோட்டியூரை சேர்ந்தவர். இவரும் உயர்ந்த ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர். அடுத்ததாக பெரிய திருமலை நம்பி, இவர் ராமானுஜருக்கு இளமையிலே பிறந்த காலத்திலேயே சம்ஸ்காரங்கள், தாப சம்ஸ்காரம் முதலியவைகளை பண்ணி நாமகரணத்தையும் பண்ணினவர். இவரும் ஒரு உத்தம ஸ்ரீ வைஷ்ணவர். இவர்கள் எல்லாருமே ஆளவந்தாருடைய சிஷியர்கள். இன்றைய தினம் ஆளவந்தாருடைய திருநக்ஷத்திரம் கடக உத்திராடம், ஆடி உத்திராடம் என்று நாம் பார்க்கிறோம். இந்த சுதினத்திலே நாம் ஆளவந்தாருடைய சிஷியர்களுடைய வைபவம், ஆளவந்தாருடைய கிருப்பையை பெற்ற ராமானுஜர வைபவத்தை அனுபவிப்பதுங்கிறது நமக்கு கிடைத்த பெரிய ஒரு பாக்கியம். அப்படி ஆளவந்தாருடைய சிஷியர்களான பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி, இவர்கள் மூவர். அதற்கு பிறகு திருமாலை ஆண்டான், இவரும் ஆளவந்தாருடைய சிஷ்யர். அதற்கு பிறகு ஆழ்வார் திருவரங்க பெருமாள் அரையர், இவர் ஆளவந்தாருடைய திருக்குமாரர் மற்றும் சிஷ்யரும் கூட. திருவரங்க பெருமாள் அரையருக்கு நேரே சிஷ்யர் மணக்கால் நம்பி, நேரே ஆச்சாரியர் மணக்கால் நம்பின்னு சொல்லுவார்கள்.
பிற்பாடு ஆளவந்தாரிடத்திலே ஞான உபஜீவனம், ஞானத்தை நன்றாக அதிகரித்தார் என்று சொல்லுவார்கள். ஏன்னா ஆளவந்தார் கொஞ்சம் கால தாமதமாக சம்பிரதாயத்துக்குள்ளே வருவதனாலே, அதுக்குள்ளே அவருக்கு திருக்கல்யாணமாகி புத்திரர்கள் எல்லாம் பிறந்து, அவர்களுக்கும் கூட ஆச்சாரிய சம்பந்தம் ஒன்றாகவே ஏற்படுகிறது. ஆளவந்தாருக்கு ஏற்படும் பொழுதே, மணக்கால் நம்பி இடத்திலேயே அவருடைய புத்திரர்களுக்கும் ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்படுகிறது. அதற்கு பிறகு எல்லாரும் ஆளவந்தாரிடத்திலே ஞானத்தை பெறுகிறார்கள் நன்றாக. அதனால ஆளவந்தாரும் ஆழ்வார் திருவரங்க பெருமாளரையருக்கு ஆச்சாரியன்னு சொல்லலாம். மணக்கால் நம்பியும் ஆச்சாரியன்னு சொல்லலாம். இப்படி இவர்கள் ஐவரும் எம்பெருமானார் ராமானுஜருக்கு ஆச்சாரியர்கள். அதுக்கு முன்பு திருக்கச்சி நம்பி அவரும் நல்ல வழிகாட்டியாக இருந்து உபதேசங்கள் பண்ணினார். இப்படி 6 ஆச்சாரியர்கள் முக்கியமாக ஆளவந்தாரை தவிர ராமானுஜருக்கு. ஏன்னா ஆளவந்தாரும் நேரே இவருக்கு மானசீக குருவாகத்தான் ஆச்சாரியராகத்தான் இருந்திருக்கிறார். அதை தவிர இவர்கள் மற்றவர்களும் ஆச்சாரியர். அதிலேயும் முக்கியமா பஞ்சசம்ஸ்காரம் ஆன பிறகு இவரிடத்திலிருந்துதான் அழகான இவர்களிடத்திலிருந்து அழகாக அர்த்தங்களை எல்லாம் இவர் கேட்டிருக்கிறார். எங்கே ஞான உபஜீவனம் ஏற்படுகிறதோ அங்கே ஆச்சாரியத்துவம் பூர்த்தியாக இருக்கும் என்று சொல்லுவார்கள். அதான் ராமானுஜருக்கு இந்த 5 ஆச்சாரியர்களுமே ஆச்சாரிய ஸ்தானத்திலே இருந்து நன்றாக ஞானத்தை கொடுத்திருக்கிறார். அதிலே பெரிய நம்பி என்ன அர்த்தங்களை கொடுத்தார் என்றால், திருமந்திரம், துவயமகாமந்திரம், சரமஸ்லோகம் இவற்றினுடைய அடிப்படை அர்த்தங்களை நேரே ஆச்சாரியன் என்பதனால் அவரே உபதேசம் பண்ணியிருக்கிறார். அது தவிர துவயமகா மந்திரத்தினுடைய அர்த்தத்தை நன்றாக விசதமாகவும் விளக்குகிறார். திருமந்திரத்தினுடைய அர்த்தம், சரமஸ்லோகத்தினுடைய அர்த்தம் இவற்றை திருக்கோட்டியூர் நம்பி இவருக்கு நன்றாக அளித்துள்ளார். அது மேலே சரித்திரம் பார்க்க போறோம். எப்படி இவர் சரமஸ்லோகத்தை கற்றுக்கொள்ள அங்கே போனார், அப்பொழுது நடந்த சரித்திரங்கள் என்ன என்பதையெல்லாம் மேலே நாம் அனுபவிக்கப் போகிறோம். அதுக்கு மேலே பெரிய திருமலை நம்பி இடத்திலே 1 ஆண்டு காலம் இருந்து ஸ்ரீராமாயணம் திருப்பதியிலே ஓராண்டு காலம் இருந்து அங்கே ஸ்ரீராமாயண காலக்ஷேபம் பண்ணுகிறார். ஸ்ரீராமாயணத்தை முழுக்க அதனுடைய தாத்பரியார்த்தங்களோட கற்றுக்கொள்கிறார் ராமானுஜர். யாரிடத்திலே? பெரிய திருமலை நம்பி இடத்திலே. திருமாலை ஆண்டானிடத்திலே தான் இவருக்கு திருவாய்மொழி மற்றும் அருளிச்செயல் உபதேசங்கள் எல்லாம் நடக்கிறது. ஆளவந்தாரிடத்திலே காலக்ஷேபம் கேட்டவர்கள் இவர்கள் எல்லாம். அதிலே முக்கியமாக திருவாய்மொழிக்கு அர்த்தத்தை சொல்லிக் கொடுத்தது திருமாலை ஆண்டான். அதுவும் மேலே சரித்திரத்தை பார்க்க போறோம், எப்படி நடந்தது, என்ன நடந்ததுன்ட்டு. அதை தவிர திருவரங்க பெருமாள் அரையர் இவரிடத்திலே சரமோபாயம் என்ன, அதாவது இந்த ஆச்சாரியன் என்கிற அந்த தத்துவம் அவருக்கே நாம் அடிமைப்பட்டிருப்பது எப்படி என்பதையெல்லாம் திருவரங்க பெருமாள் அரையர் சொல்லிக் கொடுக்கிறார். இப்படி 5 ஆச்சாரியர்களை உடையவர் ராமானுஜர். அதிலே இப்பொழுது ஒவ்வொரு ஆச்சாரியனிடத்திலும் எப்படி இந்த விஷயங்களை கற்றுக்கொண்டாருங்கிறது அடுத்ததாக ராமானுஜருடைய சரித்திரத்திலே காட்டப்படுகிறது. பெரிய நம்பி ராமானுஜரை அழைத்து, நாம் ஓரளவுக்கு உமக்கு விஷயங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து உள்ளோம். நீர் திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே போய் மேலே கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் எல்லாம் உள்ளன, அவைகளை கற்றுக்கொண்டு வாரும் என்று கேட்கிறார். அதிலே முக்கியமாக அவர் திருவுள்ளத்திலே கொண்டது சரமஸ்லோகம், திருமந்திரமும் கூட. சரமஸ்லோகம் முக்கியமா கத்துக்க வேண்டியது. சரமஸ்லோகத்தினுடைய தாத்பரியார்த்தம் என்ன என்பதை கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நீர் போய் திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே கற்றுக்கொண்டு வாரும் என்று சொல்ல, இவரும் இங்கிருந்து ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு நடக்கிறார். நடந்தே போகிறார். அந்த காலத்துல வண்டி எல்லாம் சௌகரியங்கள் கிடையாது. இப்ப நமக்கு வேணும்னா ஏதாவது ஒரு தொலைபேசி எடுத்து இதை போல இந்த நேரத்துல இந்த இடத்துல வண்டி வந்துடணும்னு சொன்னா அவ வண்டி அனுப்பிச்சுடுறா. நம்ம வண்டியில ஏறுறோம், எங்க போகணுமோ அங்கே போயிடுறோம் சௌகரியமா. இது போலதான் அந்த காலத்துல கிடையாது. இல்லை, நடந்தே தான் போகணும். அதனால ஸ்ரீரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் வரை நடந்தே போகிறார். அங்கே நடந்து முதல் தடவை போகும் பொழுதே இவர் திருக்கோட்டியூர் நம்பியை தேடி போகிறார். அந்த ஊரிலே இருப்பவர்களுக்கு அவருடைய மகிமை, அவருடைய பெருமை அவ்வளவு தெரியவில்லை. என்னில் எப்பவுமே ஒன்று சொல்லுவார்கள், உள்ளூர் வித்வானுக்கு உள்ளூர்ல மதிப்பு கிடையாது. ஏன்னா அவர் சின்ன வயசுலேருந்து பார்த்துருப்பா, இவரும் அவர்களுடைய பேசிட்டு இருந்திருப்பார், அவர்களுடைய ஏதோ சின்ன வயசுல விளையாட்டு கூட விளையாடி இருப்பார். பிற்காலத்துல ஏன்னா ஒரு வித்வானா இருக்கலாம். ஆனா அவர்களுக்கு என்ன எண்ணம் இருக்கும், ஓ இவர் நம்மோட படித்தவர், நம்மோட விளையாடினவர்,
நம்மோட பேசிட்டு இருந்தவர். நாமெல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டுருக்கோம். அப்படிங்கிற அந்த எண்ணம் தான் இருக்கும். ஆனா உள்ளூர் வித்வானுக்கு உள்ளூர்ல ரொம்ப மதிப்பு இருக்காது. அதுபோல திருக்கோட்டியூர் நம்பியுடைய பெருமை என்னங்கிறத உள்ளூர்ல இருந்தவர்கள் தெரிந்து கொள்ளவில்லை. அப்பொழுது இவர் நடந்து வந்து ராமானுஜர் ஊர் எல்லையிலே வந்து அங்கே இருக்கக்கூடிய சில ஜனங்களிடத்திலே கேட்கிறார். இங்கே திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகை எங்க இருக்கு என்று கேட்கிறார். அவருடைய திருநாமம் திருக்குறுகை பிரான் பிள்ளான் தான் அவருக்கும் திருநாமம். திருக்கோட்டியூர் நம்பிக்கும் இயற்பெயர்ன்னு பார்த்தா நம்மாழ்வாருடைய திருநாமத்தை கொண்டே திருக்குறுகை பிரான் என்று சொல்லுவார்கள். அப்படி அந்த அவருடைய ஆனா திருக்கோட்டியூரை சேர்ந்தவராக இருந்ததாலே நம்பி என்ற ஒரு பட்டத்தை உடையவராக அவர்கள் பெரிய நம்பி, திருக்கோட்டியூர் நம்பி, பெரிய திருமலை நம்பி இவர்கள் மூவர் மற்றும் திருக்கச்சி நம்பி இவர்கள் தான் பூர்ணர்களாக இருந்தார். பூர்ணர்கள்னா அந்தந்த விஷயத்திலே அவர்களுக்கு பூர்த்தி இருந்தது. எம்பெருமானுடைய கல்யாண குணங்களை அனுபவிப்பதிலே, ஆச்சாரிய பக்தியிலே, ஆச்சாரிய கைங்கரியத்திலே, இது போன்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுத்திலே ஒருத்தருக்கு பூர்த்தி இருந்தது. அதனால அவர்களுக்கெல்லாம் நம்பி என்ற திருநாமம் இருந்தது. அப்படி இவர் திருக்கோட்டியூர் நம்பிங்கிற அந்த சுவாமியுடைய திருமாளிகை எங்க இருக்கு அப்படின்னு போய் கேட்கிறார் ஜனங்களிடத்துல. உடனே அங்க இருப்பவர்கள்லாம் திருமாளிகைன்னுலாம் சொல்றாங்க. நமக்கெல்லாம் இப்போ நம்ம பேச்சுவாக்குல என்ன சொல்றோம்? அந்த அவருடைய வீட்டுக்கு போணும். இல்ல கொஞ்சம் நன்னா பேசினா அவருடைய அகத்துக்கு போணும், ஆத்துக்கு போணும் அப்படின்னு சொல்றோம். ஆனா நியாயமா பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்னா அவருடைய திருமாளிகை அப்படின்னு தான் சொல்லணும். வீட்டுக்கு போணும் அப்படிங்கிறது தான் சாமானியர்களுடைய பேச்சு. அதுபோல நம்முடைய இடத்துக்கு வரணும்னா, நம்முடைய வீட்டை சொல்லிக்கணும்னா நாம் குடிசைன்னு சொல்லிக்கணும். இப்போ அடியனுடைய குடிசைக்கு தேவரீர் எழுந்தருள வேணும். தேவரீருடைய திருமாளிகைக்கு அடியேன் வரலாமா? இப்படி நம்ம பேசணும். அதேபோல அங்கே அவர் திருமாளிகை எங்க அப்படின்னு கேட்க, உடனே அங்க இருக்கிறவங்க முதல்ல ஆச்சரியம். இது என்ன திருமாளிகைன்னுலாம் சொல்றார். நாம இன்னும் நம்ம ஊர்ல இருக்கார் இவர் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கோம். அதுவும் அங்க இருக்கே அதுதான் அப்படின்னு கை காட்டுறார் அங்க இருக்கிறவர்கள். உடனே இவர் இங்கிருந்தே அந்த திசையை நோக்கி தண்டம் சமர்ப்பிக்கிறார். அங்கிருந்து அப்படியே தண்டனிட்டுக் கொண்டே போகிறார். ஒரு இடத்துல சேவிக்கிறார் விழுந்து. எங்கே நன்றாக கையை நீட்டி சாஷ்டாங்கமா பிரணாமம் பண்றார். அங்கே போய் எந்த இடத்துல கை இருக்கோ அந்த இடத்துல நின்னு கொண்டு திரும்ப அங்கேருந்து விழுவது. திரும்ப அங்கேருந்து எடுத்து அங்கேருந்து எழுந்து அந்த திரும்ப கை எங்க வச்சோமோ அங்க போய் எழுந்து நின்று அங்கிருந்து திரும்ப சேவிப்பது. இப்படி தண்டனை இட்டுக்கொண்டே அவர் திருமாளிகையை நோக்கி போகிறார். இப்படிலாம் போவார்களா யாராவது? நமக்கு ஆச்சரியமா இருக்கும். நமக்கு ஒரு தடவை யாராவது பெரியவர்களை பார்த்தா சேவிக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. பலரும் இன்னைக்கு நம்முடைய சம்பிரதாயம் இருக்கிற நிலைமையெல்லாம் சொல்ற மாதிரியே இல்ல. எத்தனையோ பேர் பார்க்கிறோம். பார்க்கும்பொழுது அவர்களுக்கெல்லாம் ஒரு அடிப்படை விஷயங்கள் கூட தெரிய மாட்டேங்குது. ஒரு ஒரு ஸ்ரீ வைஷ்ணவரை பார்த்தா கை கூப்பணும், விழுந்து சேவிக்கணும் நியாயமா பார்த்தா. சரி போய் தொலையறது, வெளியில வீதியெல்லாம் பார்த்து சேவிக்கிறதெல்லாம் நமக்கு கொஞ்சம் லஜ்ஜையா இருக்கு. அதெல்லாம் இருக்கிறதுனால குறைஞ்சபட்சம் ஒரு கைய கூப்பலாமே! நல்லா அதுவும் அஞ்சலி பண்றதும் நல்லா இது போல கைய நெஞ்சுக்கு நேரா வைத்துக்கொண்டு அஞ்சலி பண்ணணும். அது கூட பண்ண மாட்டேங்கிறா இப்ப எல்லாம். அப்படியே பார்த்தா இப்படி கைய காட்டுறது. இல்ல இப்படி ஏதோ ஒரு முகத்தால ஒரு ஜாடை பண்றது. ஏதோ ஒண்ணு பண்றது. எது பண்ணணுமோ அத தவிர மத்த எல்லாம் பண்றா. அவ்வளவு அடிப்படை விஷயங்கள் கூட தெரியாம தான் பலரும் இருக்கு. ஏதோ ஒரு 5% 4% கோயிலுக்கு வழக்கமா போய்க் கொண்டிருப்பவர்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஏதோ உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள் கேட்கிறவர்கள். அதெல்லாம் எத்தனை பேர்? நம்முடைய ஜனத்தொகையில பார்த்தா ஸ்ரீ வைஷ்ணவர்கள்ங்கிற அந்த ஒரு பெரிய ஜனத்தொகையில பார்த்தா, ஏதோ ஒரு 4% 5% 10% வேணா கொஞ்சம் உபன்யாச காலக்ஷேபங்கள்லாம் கேட்டுட்டு இருக்கார்கள். அதுவே அதிகமா அடியேன் சொல்றது. பெரும்பாலும் ஜனங்களுக்கு வந்து நெறைய காரியங்கள்லாம் வச்சுட்டு இருக்கான். முக்கியமான காரியங்கள். தொலைக்காட்சியில நெறைய நேரம் பார்க்கணும். நிறைய செய்திகள்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். பல நாடுகள்ல என்னென்ன விஷயங்கள் நடக்கிறதோ, அதெல்லாம் நம்ம முடிவு எடுக்கணும். அதெல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அத தவிர நம்ம ஊரிலே நடக்கக்கூடிய அரசியல் விஷயங்கள், விளையாட்டு விஷயங்கள், அதுபோல திரைப்பட விஷயங்கள், இதெல்லாம் நம்முடைய முடிவு தான் முக்கியமான முடிவா இருக்கு. அதனால நாம இதெல்லாம் யோசிச்சு என்னென்ன முடிவுகள் எடுக்கணுங்கிறத நாம் பண்ணணும். அதனால இவங்களுக்கு நெறைய காரியம் இருக்கிறதுனால, இந்த உபன்யாசங்கள், காலக்ஷேபங்கள், கோயிலுக்கு கைங்கரியத்துக்கு வருது இதெல்லாம் பல பேருக்கு வர முடியறதில்ல. பாவம் என்ன பண்றது? நம்ம அவர்கள சொல்லி குறையில்ல. அவர்களுடைய காரியக்கிரமங்கள் அப்படி அப்படி இருக்கிறதுனாலே, இவர்களுக்கு இத போல விஷயங்கள் இருக்குன்னு கூட தெரிய மாட்டேங்கிறது. ஏன்னா முழுக்க முழுக்க லௌகிகமாவே வாழ்க்கை ஓடிட்டு இருக்கிறதுனாலே, அது சம்பிரதாயத்துல இருப்பவர்களுக்கு கூட வெளியில எவ்வளவுக்கு எவ்வளோ இந்த லௌகிக பழக்கவழக்கங்கள் இருக்கோ, ஒரு வேலைக்கு போறது, அங்கே அலுவலகத்தில பல பேரோட பேசுவது, அதிலேயே நெறைய பரிமாற்றங்கள் இருப்பதனாலே, மத்தவர்களுடைய பழக்கவழக்கங்களே நமக்கும் வந்துரும். பேச்சு, அவர்களுடைய செய்கைகள்
இதெல்லாம் வந்து மற்றவர்கள் சாமானியர்கள் எப்படி இருக்கார்களோ அதை போலவே நாமும் ஆகிவிடுகிறோம். அதிலிருந்து நாம கொஞ்சம் மீண்டு வரணும். குறைந்தபட்சம் நமக்கு தெரிந்தவர்கள், நம்முடைய பந்துக்கள், நம்முடைய நண்பர்கள், அவர்களிடத்திலயாவது இதை போல விஷயங்களை நாம எப்பயாவது வாய்ப்பு கிடைக்கும் போது தான் பேசணும். போல சம்பிரதாய விஷயங்கள் இருக்கு, நாம எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கறத சொல்லணும். இதுக்காக சொல்ல வந்தேன்னா, இவர் இப்படி விழுந்து தண்டை சமர்ப்பிக்கிறாரேன்னா, இதை போலாம் பண்ணுவார்களான்னா, இன்னைக்கும் நாம வடக்க போனோம்னா, அதுவும் பிருந்தாவனம் பகுதிக்கு போனோம்னா, அங்கே கோவர்தன மலையை பிரதட்சணம் பண்ணுகிறார்கள். மலையை பிரதட்சணம், கிரிவலம்னு இப்ப இங்கெல்லாம் சொல்றோமே. இங்க திருநீர்மலை கூட சில பேர் கிரிவலம் பண்றார்கள். அது போல அங்க பிரதட்சணம் பண்ணுவா. அது நிறைய பேர் எப்படி பண்ணுவான்னா, இந்த தண்டவத் பரிக்கிரமான்னு சொல்லுவா. பரிக்கிரமான்னா பிரதட்சணம். அது தண்டவத் பரிக்கிரமான்னு சொல்லுவா. தண்டவத் பரிக்கிரமான்னா தண்டம் சமர்ப்பிப்பது. அதுதான் தண்டம். தண்டம் சமர்ப்பிப்பதுன்னா என்னது? ஒரு தண்டத்தை வச்சிருந்தோம்னா, தண்டம்னா கோல். அத கைய அப்படி விட்டோம்னா என்ன ஆகும்? நேரா தொப்புன்னு போய் கீழ விழும். அத போல சேவிக்கிறது பேரு தான் தண்டம் சமர்ப்பிக்கிறதுன்னு பேரு. நாம இதுக்கு மேல இந்த சேவிக்கிறதுல எவ்வளவு விதவிதமா இருக்கு இப்போ. இப்படி லேசா இப்படி குனிஞ்சு எழுந்துக்கிறது. இல்ல ஒரு கைய தொட்டு இப்படி ஏதோ இப்படி தலையில வச்சுக்கிறது. எவ்வளவோ விதவிதமா ஒவ்வொரு இதுலயும் பல பல புதுசு புதுசா எல்லாம் கண்டுபிடிக்கிறா. ஒரு கோயில்ல போய் ஒரு கோஷ்டியில உட்கார்ந்தோம்னா, ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தோம்னா, யார் யார் எப்படி எப்படி சேவிக்கிறான்னு தெரிஞ்சிரும். ஒரு சில பேர் இப்படி கைய விட்டு இப்படி கொஞ்சம் லேசா சேவிக்கிறது. சில பேர் ஏதோ ஒரு கையில சேவிக்கிறது. சில பேர் வெறுமனே அப்படியே நின்னுண்டே ஏதோ தலையில கொட்டிக்கிறது. ஒவ்வொருத்தரும் ஒண்ணு பண்றான்னு வச்சுக்கலாம். அப்படி பலவிதமான இது பார்க்கிறோம். ஆனா, இங்க தண்டவத் பிரணாமம்னு சொல்றது என்னன்னா, ஒரு கோல் விழும்போது எப்படி கீழ விழுமோ, அதைப் போல விழுந்து சேவிப்பது. இன்னைக்கும் அந்த கோவர்தன மலைய சுத்தி பிரதட்சணம் பண்ணக்கூடியவர்கள், அந்த தண்டவத் பரிக்கிரமான்னே பண்றா. அவ அப்படியே ஒரு இடத்துல இருந்து சேவிப்பா. நல்ல கைய நீட்டுவா. கைய நீட்டி ஒரு கையில கல்லு வச்சிருப்பா. அந்த கல்ல எடுத்துன்னு போய் எவ்வளவு தூரம் அந்த கை எட்டுறதோ அந்த இடத்துல அந்த கல்ல வைப்பா. அப்புறம் எழுந்துப்பா. அந்த கல்லுல போய் நின்னுப்பா. அங்கேருந்து விழுந்து சேவிப்பா. இப்படி ஒரு அந்த கோவர்தன மலையே பிரதட்சணம் பண்றா. இன்னைக்கும் பண்றா. அதனால இப்போ எம்பெருமானார் ராமானுஜர் இப்படி தண்டவத் பிரணாமம் பண்ணிட்டே போனார் அப்படின்னா, இதெல்லாம் நம்புற மாதிரி இல்லையேன்னா, இன்னைக்கும் பண்ணிட்டு இருக்கா. அது சில வழக்கங்கள்லாம் ஒரு அபிமானத்தினாலே, அதீதமான பிரீத்தியினாலே அப்படி பண்ணுவதுங்கிறது உண்டு. அப்படி இங்கே ராமானுஜர் அங்க சேவித்துக் கொண்டே போய் அந்த திருமாளிகை அடையறார். இத பார்க்கிற ஜனங்களுக்கு ஒரே ஆச்சரியம். இது என்ன இது? இவ்வளவு நாள் இவர் நம்ம ஊர்ல இருக்கிறவர் ஏதோ ஒருத்தர் ஸ்ரீ வைஷ்ணவர் நினைச்சுட்டு இருக்கோம். இவரு இவ்வளவு பெரிய யதி. அப்பவே ராமானுஜருடைய பெருமை தெரிய ஆரம்பிச்சிருச்சு எல்லாருக்கும். இவ்வளவு பெரியவர், இவர் வந்து இப்படி சேவிச்சுண்டே போய் அவர் திருமாளிகைக்கு போறாரே! அப்ப இவர் உண்மையிலேயே பெரிய ஒரு அதிகாரி தான். அப்படின்னு ஊர் மக்கள் அப்பொழுதுதான் புரிந்து கொள்கிறார்கள். ஏன்னா அதுவரைக்கும் திருக்கோட்டியூர் நம்பி எப்படி இருக்காருன்னா, அவர் பரமை காந்தியா இருந்திருக்கார். தன்னுடைய சுபாவம் வெளியில தெரியாத மாதிரி அவர் எப்பொழுதும் தன்னுடைய திருமாளிகைக்குள்ளேயே இருந்து கொண்டு தியானித்துக் கொண்டு ஆளவந்தாருடைய திருமேனியே ஆச்சாரிய திருமேனி தியானம். அது ரொம்ப முக்கியம். ஆச்சாரியனுடைய உபதேசங்கள், ஆச்சாரியனுடைய ஆ குணங்கள் அத தியானம் பண்றது ஒண்ணு. அதுக்கு மேல ஆச்சாரியனுடைய திருமேனிய தியானம் பண்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா, அந்த ஆச்சாரியன் இந்த திருமேனி மூலமா தானே நமக்கு இவ்வளவு உபதேசங்கள பண்றார். இப்ப எம்பெருமானுக்கே ஆழ்வாருடைய திருமேனியிலே ஏன் ஆசை அவ்வளவு? அப்படியே இந்த திருமேனியோடே ஆழ்வார பரமபதத்துக்கு அழைத்துக் கொண்டு போகிறேன் என்று ஆசைப்பட்டார். எம்பெருமான் ஆசைப்பட்டான். அப்புறம் ஆழ்வார் தடுத்து நிறுத்திட்டார். இல்ல, இல்ல அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதெல்லாம் சாஸ்திர விரோதம். இந்த உடம்ப இங்க விட்டுட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லி தடுத்து நிறுத்தினார்ன்னு பார்க்கிறோம். திருமாலிருஞ்சோலை மலையே, திருப்பார்கடலே, என்தலையே, திருமால் வைகுந்தமே அந்த பாசுரத்திலலாம் இது போல அர்த்தங்கள். ஆழ்வாருடைய திருமேனியிலே எம்பெருமானுக்கு எவ்வளவு ஆசை அப்படிங்கிறத இந்த பாசுரங்கள்லாம் காட்டியிருக்கார். ஆழ்வாரே காட்டுறார். அப்படி அந்த திருமேனி கொண்டுதான் எம்பெருமானை ஆழ்வார் அவ்வளவு அனுபவிக்கிறார், அவ்வளவு புகழ்கிறார், அவ்வளவு பாசுரம் பாடியிருக்கார். அதனால அந்த திருமேனில அவ்வளவு ஈடுபாடு. அதே போல ஆச்சாரியன் இந்த திருமேனியை வைத்துத்தான் எம்பெருமானுக்கு இவ்வளவு கைங்கரியம் பண்றார். எம்பெருமானுடைய உகப்புக்காக நம்முடைய சம்பிரதாயத்தை வளர்க்கிறார். சிஷ்யர்களுக்கு இவ்வளவு உபதேசம் பண்றார். இவ்வளவு சிஷ்யர்களை நல்ல உஜ்ஜீவன பாதையிலே கொண்டு வரார். அப்போ இதெல்லாம் எதை கொண்டு பண்றார்? அப்படியே அந்த ஆச்சாரியன் அசரீரியாவா பண்றார். சரீரத்தை கொண்டுதான் திருமேனியை கொண்டுதானே பண்றார். அப்ப அந்த திருமேனி தியானம் நமக்கு முக்கியம் என்று காட்டு திருவடி தொடக்கமாக விளாஞ்சோலை பிள்ளையெல்லாம் பிள்ளைலோகாச்சாரியுடைய திருமேனியை தியானித்துக் கொண்டு அப்படியே ஒரு வாரம் எல்லாம் தியானத்துல இருந்துருவாராம். அப்படியே மேல முழுக்க ஆஹ் கரையான் புற்றெல்லாம் வந்துருமா. அந்த அளவுக்கு அவருக்கு
எம்பெருமான் எம்பெருமான் பிள்ளைலோகாச்சாரியர் விஷயத்துல அவ்வளவு ஈடுபாடு. அது போல சில சில மகனியர்கள் இருந்திருக்கார்கள். அதே போல இங்கே திருக்கோட்டியூர் நம்பி எப்பொழுதும் ஆளவந்தாருடைய திருமேனியை தியானித்துக் கொண்டிருப்பார் என்று சொல்லுவார். அப்படி அந்த திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைக்கு போய் ராமானுஜர் நீ 18 வாங்க ராமானுஜர் யாரோ பேசுறா, கொஞ்சம் மியூட் பண்ணிக்கோங்க. அப்படி அங்கே திருமாளிகை போய் அடைகிறார். அங்கு அடைந்த உடனே திருக்கோட்டியூர் நம்பியிடத்திலே பிரார்த்திக்கிறார். பெரிய நம்பி சொல்லி அனுப்பியிருக்கிறார், தேவரிடத்துல அடியேன் இந்த விசேஷ அர்த்தங்களை, முக்கியமா சர்மஸ்லோகத்தினுடைய விசேஷ அர்த்தங்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார். நாம் எல்லாம் நினைப்போம் உடனே, ஓ ராமானுஜரே வந்திருக்கார் திருமாளிகையை தேடி. உடனே திருக்கோட்டியூர் நம்பி எழுந்து விழுந்து அடிச்சு கொண்டு பத்திரி அடிச்சுட்டு வந்து, என்ன அர்த்தம் வேணும் உனக்கு, இந்த அர்த்தம் தானே வேணும், இந்த அர்த்தம் நீர் கேட்டு நான் சொல்லாம இருக்கப்பேனா அப்படின்னு சொல்லுவார்னு நினைப்போம். ஆனா அது நடக்கல. அப்போ சொல்லிட்டார், நீர் இன்னும் இப்படியெல்லாம் வந்து கேட்டா சொல்ல முடியாது, இன்னும் கொஞ்சம் பக்குவமாய் அதுக்கு பிறகு வாரும் அப்படின்னு சொல்லிடுறார். ராமானுஜருக்கு ஒரே அதிர்ச்சி, என்ன இது இவ்வளவு ஆசையா வந்து நாம் கேட்டிருக்கோமே, ஆனா திருக்கோட்டியூர் நம்பி நமக்கு அர்த்த விசேஷங்களை சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தம். சரி, இருந்தாலும் ஆச்சாரிய நியமனம் அதுதான், அவருடைய சொல்லை மீறி நாம் பேச முடியாது. சரி அடியேன் நாயந்தே அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து புறப்பட்டு திரும்ப திருவரங்கம் வந்து சேர்கிறார். இப்படி 18 முறை நடக்கிறார் ராமானுஜர். திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைக்கு திருக்கோட்டியூர் வரைக்கும், திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூர் வரைக்கும் 18 முறை நடக்கிறார். ஒவ்வொரு தடவையும் இதே போல திருக்கோட்டியூர் நம்பி ஏதாவது சொல்லி அனுப்பிச்சிடுவார். திருக்கோட்டியூர் நம்பிக்கு ராமானுஜருக்கு சொல்லக்கூடாதுங்கிற எண்ணம் இல்லை. ஆனா இந்த சரம ஸ்லோகமும் அதில் இருக்கக்கூடிய அர்த்தங்களோ எவ்வளவு உயர்ந்ததுங்கிறத உலகத்துக்கு புரிய வைக்கணுமே. ராமானுஜரே வந்து கேட்டாலும் இத்தனை தடவை வரவழைச்சுதான் அதை சொல்லுவோம் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக, அந்த அர்த்தத்தினுடைய கௌரவம், அந்த அப்படிப்பட்ட உயர்ந்த அர்த்தத்தை நாம் இன்னைக்கு எத்தனையோ பெரியவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், உபதேசம் பண்ணுகிறார்கள். எவ்வளவு அது சுலபமாக்கி சொன்னாலும் அதை கேட்கறதுக்கு ஆள் வரமாட்டேங்கிறான். அவ்வளவு கஷ்டமா இருக்கு. அந்த காலத்துல போல 18 முறை நடந்து வரும், வந்தா சொல்றேன்னு சொன்னா யாரும் வருவா, யாரும் வரமாட்டான். இதெல்லாம் பார்த்துதான் அங்கே ராமானுஜர் ஒரு பெரிய காரியத்தை பண்ணினார். அதுதான் மேல பார்க்க போறோம். இதுக்கு நடுவுல என்ன ஆகுதுன்னா, இந்த 18 முறை இவர் போனதுக்கு நடுவுல திருக்கோட்டியூர் நம்பி திருவரங்கம் போகிறார் ஒரு சமயம். அப்படி போய் பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணும்பொழுது பெரிய பெருமாள் திருக்கோட்டியூர் நம்பிட்ட சொல்றார், இவ்வளவு தடவை அவரும் வந்துட்டு இருக்காரு உண்மை தேடி தேடி, ஏன் இப்படி அர்த்தத்தை கொடுக்காம இருக்கீர், அவருக்கு அர்த்தத்தை கொடுத்துரும் என்று பெரிய பெருமாளே ஆணையிட்டு சொல்லுகிறார். திருக்கோட்டியூர் நம்பி சரி சரி கண்டிப்பா கொடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அப்பொழுதே ராமானுஜரை தேடுறார், அவருக்கு அர்த்தம் சொல்லலாம்ட்டு. இப்ப ராமானுஜரும் வந்து சேர்றார். பெரிய கோயில்ல ஒரு மூலைக்கு ஏதோ ஒரு ஓரத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவருக்கு அர்த்த விசேஷம் சொல்லலாம்னு ஆரம்பிக்கிறார். ஆரம்பிக்கும் போது அந்த பக்கம் யாரோ நடந்து போன மாதிரி சரசரன்னு ஒரு சவுண்டு கேட்டுது, சத்தம் கேட்டுது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே திருக்கோட்டியூர் நிறுத்திட்டார். இதெல்லாம் மற்றவாழ்க்கெல்லாம் கேட்கக்கூடாது, உமக்கு மட்டும்தான் நான் சொல்லணும், இப்ப வேற யாரோ வந்துட்டா, அதனால இப்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி போயிட்டார். இதுவும் நடுவில் நடந்திருக்கு ஒரு தடவை. பெரிய பெருமாளே சொல்லியும் கூட திருக்கோட்டியூர் நம்பி அந்த சமயமும் சொல்லாமல் திரும்பி வந்து விடுகிறார். இப்படி 18 முறை இங்கிருந்து திருக்கோட்டியூருக்கு, திருவரங்கத்திலிருந்து திருக்கோட்டியூருக்கு ராமானுஜர் போய் அந்த அர்த்த விசேஷங்களை கேட்க, கடைசியில 18வது தடவை திருக்கோட்டியூர் நம்பி ராமானுஜரை தனியாக அழைத்து அவருக்கு இந்த சரம ஸ்லோகத்தில் இருக்கக்கூடிய அர்த்தத்தை எடுத்து சொல்லுகிறார். சரம ஸ்லோகத்துல என்ன பெரிய விஷயம் வைபவம்னா, சர்வ தர்மான் பரித்தேஜ்ய மாமேக்கம் சரணம் ரஜ அகம் துவா சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி மாஷ்டங்கிறது ஸ்லோகம். அது பொதுவில தான் சொன்னான். எம்பெருமானே கீதையை சொல்லும் பொழுது எல்லாருக்கும் முன்னாடி தான் அந்த ஸ்லோகத்தை எல்லாம் சொன்னான். அதை மறைச்சிலாம் அவன் திரையெல்லாம் போட்டு சொல்லலை. அதான் எல்லாருக்கும் கேட்ட ஸ்லோகம் தான். இதனுடைய அர்த்தமும் பல பேர் பல சமயங்கள்ல எடுத்து விளக்கி இருக்கிறார்கள். கீதா சர்ம ஸ்லோகத்துக்கு நிறைய அந்த காலத்திலேயே நிறைய பேர் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். இதுல விசேஷமா என்ன அர்த்தம்னா, நம்முடைய சம்பிரதாயத்துக்கு இருக்கக்கூடிய முக்கியமான அர்த்தம் இது. அதுல இந்த ஏகம்ங்கிற சப்தம் இருக்கு. மாம் ஏகம் சரணம் ரஜ அப்படின்னு இருக்கு. அந்த ஏகம்ங்கிற அந்த சப்தத்துக்கு தான் விசேஷமான அர்த்தம். மத்த எல்லாம் எல்லாருக்கும் தெரியும், எல்லா தர்மங்களையும் விட்டு என்னையே தர்மமாகப்பட்ட தர்மம்னா இங்கே தர்மம் என்பது பல சாதனம். இதெல்லாம் முமுட்சுப்படியில பிள்ளைலோகாச்சாரியர் ரொம்ப அழகா இந்த சர்ம ஸ்லோகத்தை எடுத்து பதம் பதமா பிரிச்சு ஒவ்வொரு வார்த்தைக்கும் என்னென்ன அர்த்தம்,
சர்வன்னா என்ன, தர்மான்னா என்ன, தர்மன்னா என்ன, தர்மான்னா என்ன, தெஜ்யன்னா என்ன, பரித்தெஜ்யன்னா என்ன, இப்படி ஒவ்வொன்றும் பிரிச்சு பிரிச்சு ரொம்ப அழகா விளக்கம் காட்டியிருக்கு. அதுல தர்மம் என்று வரும்பொழுது, தர்மம் என்றால் பல சாதனம், பலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடியது. சாதனம்னா ஒரு உபகரணம், பலத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு சாதனம், வழி, உபாயம் என்று சொல்லப்படுகிறது. இந்த இடத்துல எந்த பலத்தை சொல்லும்? சர்வதர்மான் பரித்யஜ்யன்னு வரும்பொழுது, கீதையில அதனுடைய குறிக்கோள் வேற. இருந்தாலும் ரகசிய கிரந்தம்னு வரும்பொழுது, ரகசிய திரயம்னு வரும்பொழுது, சர்வதர்மான் பரித்யஜ்யங்கிறது எந்த பலத்தை சொல்லுகிறது? மோட்ச பலத்தை தான் சொல்லுகிறது. வேற எந்த பலம்? வேற எந்த பலத்திலயும் இப்போ நமக்கு ஆசை இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டோம் நாம். இன்னும் நான் போய் எனக்கு இது வேணும், அது வேணும், குழந்தை கல்யாணமே ஆக மாட்டேங்கிறது, இல்ல எனக்கு வேலையே கிடைக்க மாட்டேங்கிறது, எனக்கு வந்து ரொம்ப உடம்பு படுத்துட்டே இருக்கு, இப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு கஷ்டம். அது ஏன் எல்லாருக்கும் கஷ்டம் வரத்தான் வரும். அது எப்படியோ நாம் அதை எதிர்கொண்டு எப்படியோ பகவத் பாகவத ஆச்சாரிய கிருபையினால அதை சமாளித்து நாம் வாழ வேண்டும். அதுக்காக அதை அப்படியே விட்டுடணும்னு சொல்லல. ஆனா அதையும் நினைச்சுட்டு இருக்க கூடாது. இவ்வளவு தூரம் ஒரு ஆச்சாரிய சம்பந்தம் ஏற்பட்டு, அந்த ஆச்சாரிய சம்பந்தத்தினாலே நமக்கு கொஞ்சம் ஞானமும் கிடைத்து, அதுக்கு பிறகும் நாம் சம்சாரிகளைப் போலே விஷயங்கள்ல ஈடுபடக்கூடாது. அதனால இந்த இடத்துல பலம்ங்கிறது எந்த பலத்தை குறிக்கிறதுன்னு, ஏன்னா சரணாகதி எந்த பலத்துக்கு வேணா பண்ணலாம். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பலத்துக்காக பண்ணியிருக்கார். காக்கை, இந்த காக்காசுரன் தன்னுடைய பிராண ரட்சணத்துக்காக பண்ணியிருக்கான். இளைய பெருமாள் கைங்கரியம் பண்ண வேண்டும்ங்கிறதுக்காக பண்ணியிருக்கார். இதை போல விபீஷணாழ்வான் ராமனை அனுபவிக்க வேணுங்கிறதுக்காக பண்ணியிருக்கார். இப்படி ஒவ்வொருத்தர், திரௌபதி தனக்கு புடவை சுரக்க வேணும், வஸ்திரத்தை ரட்சித்துக் கொள்ள வேணுங்கிறதுக்காக அவள் பண்ணியிருக்காள். போல தர்மபுத்திரன் ராஜ்யத்துக்காக பண்ணியிருக்கான். இப்படி பலரும் பல சமயங்கள்ல சரணாகதி பண்ணியிருக்கார்கள். ஆனா நமக்கு எந்த பலத்திலே குறிக்கோள்? ஸ்ரீ வைஷ்ணவர்களாக இருந்தோம் என்றால் மோட்சத்திலே தான் குறிக்கோளா இருக்கணும். எதுக்காக மோட்சம்? அதுவும் நான் போய் அங்கே பெருமாளுக்கு சமமா இருந்து ஆட்சி பண்ண போறேன்னா அது கிடையாது. மோட்சம்னாலே நித்திய கைங்கரியம்னு அர்த்தம். பகவானுக்கு பிராட்டிக்கும் விடாமல் தொடர்ந்து அவர்கள் விருப்பப்படி எல்லா விதமான கைங்கரியங்களும் பண்ண வேண்டும் என்பதுதான் இங்க இந்த மோட்சத்துக்கே குறிக்கோள். ஆக இந்த தர்மம் என்பதே மோட்சத்தை குறித்துத்தான். இந்த உபாயம் என்பதே மோட்சத்துக்கான உபாயம். அந்த மோட்சத்துக்கான உபாயம் யாரு என்று வரும்பொழுது, எதுன்னு வரும்பொழுது பகவான் என்ன சொல்லுகிறான்? மாம் என்று சொல்லுகிறான். மாம்னா தன்னை தொட்டு காட்டுகிறான். இப்ப தொட்டு காட்டும் பொழுது என்ன அர்த்தம்? அதுல எம்பெருமான் மட்டுமே அங்கே உபாயம் என்பது தெரியுது. இப்ப தான்னு சொன்னதுலயே வேறு யாரும் உபாயம் இல்லை. இப்போ ஒருத்தட்ட கேட்கிறோம் நாம், யாரோ ஒருத்தர் நம்ம இடத்துக்கு கேட்கிறார், நமக்கு இந்த புத்தகம் வேணும், இந்த புத்தகம் வாங்கிக்கிறது எங்க வரணும் அப்படிங்கிறார். அப்ப நான் சொல்றேன், அடியனுடைய குடிசைக்கு வாரும் அப்படின்னு சொல்றேன். அடியனுடைய குடிசைக்கு வாரும் அப்படின்னு சொன்ன உடனே அவர் கேட்கிறார், அப்போ பக்கத்தாத்துக்கு போக வேண்டாமா அப்படிங்கிறார். அப்ப நாம என்ன சொல்ல முடியும்? அதான் சொல்லிட்டேனே, அடியனுடைய குடிசைன்னா அப்ப மற்றவருடைய இடத்துக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். அதே போல மாம்னு சொன்னாலே பகவான் மட்டும்தான், அங்க மற்றவர்கள்லாம் கிடையாதுங்கிறது ஆயிடுறது. அப்ப மாம் ஏக்கம்னு ஏன் சொல்லியிருக்காங்க? அதுதான் அங்க பெரிய கேள்வி. அதான் நம்முடைய சம்பிரதாயத்துல ரொம்ப தெளிவா எடுத்து காட்டியிருக்கா. அதுதான் திருக்கோஷ்டி நம்பி அந்த சூக்ஷ்மமான அர்த்தத்தை காட்டுகிறார். ஏகம்னு ஏன் சொல்லியிருக்கான்னா, இப்ப நீ மாமேகம் சரணம் ரஜான் இருக்கு மேலே, நீ என்னையே உபாயமாக பற்று அப்படின்னு இருக்கு. சரணம் ரஜனா உபாயமாக பற்று என்று சொல்லுகிறது. அந்த எம்பெருமான் சொல்லியிருக்கான். அப்ப நான் அந்த உபாயமாக பகவானை பற்றும் பொழுது, நான் பற்றின பற்றுனாலதான் பகவான் மோட்சம் கொடுக்குறான் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா, அப்ப அதுவே வந்து அந்த பகவான் அவனாக நமக்கு மோட்சம் கொடுக்குறாங்கிறதுல அடிபட்டு போயிடுறது. நாம் பற்றினதுனால கொடுக்குறான்ங்கிற மாதிரி ஆயிடுறது. அப்ப அந்த எண்ணமும் வரக்கூடாது. நான் பற்றினதுனால கொடுக்குறான்னு கிடையாது. அவனுடைய திருவுள்ளத்தினால தான் கொடுக்குறான். நான் பற்றுவது என்னது? என்னுடைய தன்மை. ஒரு ஜீவாத்மா தன்னை சேஷபூத்தன் அடியவன் என்று உணர்ந்தான் என்றால், அப்ப யாரை பற்றணும்? பகவானை தான் பற்றணும். வேற பக்கத்து வீட்டுக்காரையா பற்ற முடியும்? முடியாதே. அப்படி இருக்கிறதுனால நான் பண்ணுவதுங்கிறது என்னுடைய தன்மை அது. அந்த தன்மையை நான் உபாயமாக நினைக்கக்கூடாது. அதைத்தான் அங்க ஏக்கம்ங்கிறதுல காட்டுறார். ஏக்கம்ங்கிறது எதை விளக்குறாருன்னா, நீ பற்றக்கூடிய பற்றும் இங்கே உபாயம் இல்லை. அது உன்னுடைய தன்மை. நான் பண்ணுவது என்னுடைய தன்மை. அதனால நான் உனக்கு உதவி பண்ணி உன்னை உஜ்ஜீவனம் அடைய பண்ணுவது என்னுடைய தன்மை. நீ என்னை பற்றி இருப்பது உன்னுடைய தன்மை. இதுல ரெண்டுத்துல எது உபாயம்? நான் பண்ணுகிறேன், அதுதான் உபாயம் என்று எம்பெருமான் சொல்லுவதாக அந்த ஏக்கம்ங்கிற சப்தத்துக்கு தான் முக்கியத்துவம். அதைத்தான் அங்கே திருக்கோட்டியூர் நம்பி
ராமானுஜருக்கு எடுத்து விளக்குகிறார். அதை விளக்கின உடனே ராமானுஜருக்கு பேரானந்தம். இது போல ஒரு ஆச்சரியமான அர்த்தம் வேற யாருமே சொன்னதில்லை. இப்படிப்பட்ட ஆச்சரியமான அர்த்தத்தை தேவரீர் காட்டியுள்ளீர். அடியேன் தேவரீருக்கு எப்பொழுதும் கடமைப்பட்டுள்ளேன் அப்படின்னு சொல்லி வெளியில வரார். திருக்கோட்டி நம்பி திருமாளிகையிலிருந்து நேரா வரார். நேரா கோயிலுக்கு போறார். இங்கே கோபுரம் இருக்கு. அந்த கோபுரத்துக்கு உள்பக்கம் இருக்கக்கூடிய மண்டபம். இதெல்லாம் நான் அடியேன் முன்னாடியே ஒரு தடவை இதை பத்தி ஒரு காணொளி கூட போட்டிருக்கேன். எல்லாரும் அந்த கோபுரத்துக்கு முன்னாடி வந்து அப்படியே கோபுரத்து மேல ஏறி நின்று கையை தூக்கிண்டு அப்படியே கத்தினார் அந்த மந்திரத்தை அப்படின்னு, அஷ்டாட்சர மந்திரத்தை, நாராயண மந்திரத்தை கத்தினார் அப்படின்னா பல பேரும் அப்படி சொல்றா. அதெல்லாம் பொருத்தமானது கிடையாது. ஏன்னா இந்த விஷயங்கள்லாம் நமக்கு எங்க இருந்து தெரியறதுன்னா, குரு பரம்பரா பிரபாவம் ஒரு ஆதாரம், அது போல வியாக்கியானங்கள் இன்னொரு ஆதாரம். இதுல வியாக்கியானங்கள் நமக்கு முக்கியமா இதிலே தெளிவான நமக்கு அர்த்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. எதுக்காக போயிருக்கிறார் முமுட்சுப்படியினுடைய சர்மஸ்லோக பிரகரண அவதாரிகையில இதெல்லாம் எடுத்து மணவாழ் மாமனிகள் விளக்கியிருக்கார், தாமே விளக்கியிருக்கிறார். அதே போல நம்பிள்ளையுடைய ஈடு வியாக்கியானத்திலையும் 2-3 இடத்துல இந்த விஷயங்கள் காட்டப்பட்டிருக்கு. எப்படி இவர் இந்த சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை போய் கேட்டுத்தான் அதை வெளியிட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆக சர்மஸ்லோகத்தினுடைய அர்த்தத்தை கேட்டு அதை அந்த கோபுரத்துக்கு மேலே போகிறார். அங்க இருக்கக்கூடிய உள்தளம், உள்ள இப்ப கோபுரத்துக்குள்ள மண்டபம்லாம் இருக்கும். சில கோபுரத்துக்குள்ளேயே பெரிய அறை மாதிரி எல்லாம் இருக்கும். அதை போல ஒரு இடத்துல போய் இவர் இத்தனை தடவை 18 தடவை இங்க வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க இருக்கிறவர்கள் எல்லாம் கேட்கிறா இவரை, தேவரீரே இங்க இவ்வளவு தூரம் வருகிறே, ஏதோ ஒரு விசேஷமான அர்த்தத்தை கற்றுக்கொள்ளத்தானே வருகிறீர். அதை கற்றுக்கொண்டா அதை எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி வந்து கத்துக்கொள்ளக்கூடிய அளவுக்கு சக்தியும் இல்லை, பொறுமையும் இல்லை. தேவரீர் இதை கொஞ்சம் எங்களுக்கு கிருபை பண்ண வேணும்னு நிறைய பேர் பிரார்த்திச்சிருக்கா. உடனே இவர் ராமானுஜர் அவர்களெல்லாம் அழைத்து ஏகாந்தமாக ஒரு இடத்துல வைத்து அவர்களுக்கு அந்த என்ன அர்த்த விசேஷம் கேட்டாரோ அதை அவர்களுக்கு உபதேசிக்கிறார். அதை கேட்டு அவர்களுக்கு பேரானந்தம். இந்த விஷயம் உடனே திருக்கோட்டியூர் நம்பிக்கு தெரிஞ்சிடுறது. அவர் உடனே ராமானுஜரை வர சொல்றார். அங்கிருந்து ராமானுஜர் நேரே திருக்கோட்டியூர் நம்பி திருமாளிகைக்கு எழுந்துள்ள அங்கே ராமானுஜரை பார்த்து இவர் கேட்கிறார், இதை மாதிரி பண்ணிட்டீரே, நான் உண்மை என்ன சொன்னேன், யாருக்கும் இதை சொல்லக்கூடாது, பரிசோதித்து தான் கொடுக்கணும்னு சொல்லியிருக்கேன், நீர் பாட்டு இப்படி கேட்டவர்களுக்கெல்லாம் சொல்லிட்டீரே என்று மிகவும் வருத்தப்பட, அப்பொழுது ராமானுஜர் சொன்னார், இந்த அர்த்தத்தை அடியேன் அவர்களிடத்துல பகிர்ந்து கொண்டதினாலே பல பேருக்கு எவ்வளவு உயர்ந்ததான அர்த்தம் தெரிந்து அவர்கள் மோட்சத்துக்கு தயாராகிறார்கள். இதனாலே அடியனுக்கு பாப்பம் ஏற்பட்டது, குருவுடைய வார்த்தையை மீறினேங்கிற பாப்பம் ஏற்பட்டா அடியனுக்கு ஏதோ ஒரு கஷ்டம் வருது, அது வந்துட்டு போட்டோம், ஆனா இத்தனை பேருக்கு நன்மை நடக்கிறதே என்று ராமானுஜர் சொல்ல, அப்பொழுதுதான் திருக்கோட்டியூர் நம்பி இவருக்கு திருநாமம் சூட்டுகிறார். எம்பெருமானுக்கும் மேலே கருணை உள்ளவர் நீர், அதனாலே உமக்கு எம்பெருமானார்னு திருநாமம் என்று அங்கே சொல்லுகிறார். இதைத்தான் எம்பெருமானார் எம்பெருமானார்னு நம்முடைய சம்பிரதாயத்திலே ராமானுஜருக்கு அவ்வளவு உயர்ந்ததான திருநாமம், திருக்கோட்டியூர் நம்பி அடித்த திருநாமம் அது. இப்படி அவருக்கு அது ஏற்படுகிறது. இப்படி திருக்கோட்டியூர் நம்பி இடத்திலே முக்கியமான அர்த்தங்களை கேட்டார் என்று நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு நடக்கக்கூடிய சரித்திரங்கள், இன்னும் திருமாலை ஆண்டானிடத்தை கற்றுக்கொண்ட விஷயம், பெரிய திருமல் நம்பி இடத்தை கற்றுக்கொண்ட விஷயம், அதெல்லாம் நாம் அடுத்த முறை அனுபவிக்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம்.